அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். சங்கீதம் 34வது அதிகாரம் 19வது வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றினின்று அவனை விடுவிப்பார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக உத்தமமாக நடந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு அநேக துன்பங்கள் வரும். யார் ஆண்டவருக்கு உண்மையாக நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, ஆண்டவருக்கு அருகாமையில் வந்து நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில் அநேக உபத்திரவங்களை சந்திக்க நேரிடும். வேதத்திலே யாக்கோபு என்கிற ஒரு தேவனுடைய மனிதன் இருந்தான். யாக்கோபு தன்னுடைய மாமனாரின் வீட்டில் சென்று அங்கு தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக அங்கு சம்பாத்தியம் செய்து கொண்டிருந்தான். அவனுடைய மாமனார் லாபான் அவனுடைய சம்பளத்தை மாற்றி அவனை எப்படியாகிலும் ஒன்றுமில்லாமல் செய்துவிட வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டிருந்தான். ஆண்டவர் அவனை விடவில்லை. இப்படியாக அவன் தன்னுடைய குடும்பத்தோடு கூட சேர்ந்து தன்னுடைய தகப்பன் வீட்டாருக்கு செல்ல வேண்டும் என்று அவன் திரும்பும் பொழுது அவன் அவர்களை விட மனதில்லாமல் அவர்களை பின்தொடர்ந்து வந்தான். தன்னுடைய வேலைகளை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் அவர்களை பின்தொடர்ந்து வந்தான். ஆண்டவர் லாபானோடு அன்று இரவு பேசுகிறார். யாக்கோபோடு நீ ஒன்றும் சொல்லக்கூடாது என்று சொல்லி அவனை எச்சரிக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, இன்றைக்கு உங்களுடைய நிலைமை இப்படி இருக்கிறதா? உங்கள் குடும்பம் மாட்டக்கூடாத இடத்தில் மாட்டிக்கொண்டு, உங்களுடைய பிள்ளைகள் விடுவிக்க முடியாத பழக்கத்தில் சிக்கிக்கொண்டு, உங்கள் கணவனார் விடுவிக்க முடியாத இடத்தில் அவர் மாட்டிக்கொண்டு இன்றைக்கு நீங்கள் தவித்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுடைய எல்லா உபத்திரவங்கள் நின்று உங்களை விடுதலை செய்வார். இங்கிருந்து விடுதலை செய்ய முடியாது என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் ஆண்டவரே அதை செய்வார். யாக்கோபு அவனுடைய மாமனார் வீட்டிலிருந்து விடுதலை செய்ய முடியாத அளவிற்கு இருந்தான். ஆனால் அவனுடைய மாமனார் வீட்டிலிருந்து தன் தகப்பன் வீட்டிற்கு அவன் திருப்பி கொண்டு வருவதற்கு ஆண்டவர் லாபானோடு இடைப்பட்டு அவனை எச்சரித்தார். இன்றைக்கும் உங்களுக்காகவும் அவர் முன்னின்று உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்களோடு கூட ஆண்டவர் எச்சரிப்பு செய்வார். அவர்களை எச்சரித்து உங்களை விடுதலை செய்வார். எனக்காக சென்று இந்த பிரச்சனைக்காக பேசி என்னுடைய பிள்ளைகளை விடுவித்து கொண்டு வருவதற்கு, என்னுடைய குடும்பத்தை விடுவித்து கொண்டு வருவதற்கு யாரும் இல்லை என்று நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுக்காக பேசுவார். ஆண்டவர் உங்களுக்காக இடைப்படுவார். விடுவிக்க முடியாத பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அது உங்கள் குடும்ப சூழ்நிலை ஆகட்டும், உங்கள் பண சூழ்நிலை ஆகட்டும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம். அவைகள் எல்லாவற்றினின்று அவனை விடுவிப்பார். உங்களுக்கு வரும் அநேக துன்பங்களிலிருந்து ஆண்டவர் உங்களை நிச்சயம் விடுதலை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.